தலைவிகளே, நீங்கள் யார்? பெரும்பாலும் பெண்களை பார்க்குறோம், குடும்ப தலைவிகளாக இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, ஒரு சிலர் வேலைக்கு போகிறாங்க, ஒரு சிலர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. ஆனால் தன்னோட பணத்தை ஹஸ்பண்டு சம்பாரித்து கொடுக்கணும், அதை தான் வாங்கி சேர்த்து வச்சு எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு சொல்லி ஒரு பேர் ஆசையில் செயல்படுறாங்க. நான் உங்கள் உலகில் சகோதரி எம்எஸ்கே பிரியா. பெரும்பாலும் குடும்ப பிரச்சனை வர காரணமே இதாக தான் அமைஞ்சிருது. இப்போ கணவன் சம்பாதிக்கிறாங்க, ஒரு சில மனைவிகள் சம்பாதிக்கிறாங்க, ஒரு சில மனைவிகள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க. வெரி குட். இந்த இடத்துல பல பெண்களை பார்க்குறோம், எந்த செயலும் செய்யாமல் வீட்டில் இருந்துக்கிட்டு பொறுப்புக்களை ஏற்றுக்கிறேங்கிற பேரில் எல்லாம் செஞ்சுட்டு எனக்கு பணத்தை இவ்வளோ சம்பாரித்து கொடு, உன்னால் இவ்வளோ தான் முடியுமா, ஒரு வீடு வாங்கலை, கார் வாங்கலை, இப்படி இருக்கல, அப்படி இருக்கல, ஒரு ட்ரெஸ் எடுக்கலை, இப்படி தானே சண்டை பிடிக்கிறோம். ஏன் அந்த வேலையை உங்களால் செய்ய முடியல? ஏன் பணம் உங்களால் சம்பாதிக்க முடியல? என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா? பணத்தை வேணும்னு மட்டும்தானே கேட்குறோம், பணத்தை நீ எப்படியாவது கொடுன்னு தானே கேட்குறோம். ஒரு ஜென்ஸ், உங்கள் வீட்டில் இருக்கிற கணவர் ஒரு 50,000 60,000 சம்பாதிக்கிறாருன்னா அந்த 50,000 60,000 அப்படியே கணக்கு போட்டு வாங்குறீங்க. இந்த செலவு அந்த செலவுன்னு பிரித்து பார்த்து செய்கிறீங்க. எல்லாம் நான் சேமித்து வைக்கிறேன், எனக்காக வச்சுக்கிறேன், இந்த குடும்பத்துக்கு தானேன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த கணவனுக்கு அதிகபட்சம் நீங்கள் கை செலவுக்கு பணம் தர்றீங்க. இது எவ்வளோ ஒரு வேதனையான செயலாக இருக்குது. பெரும்பாலும் பெண்களை நாங்கள் பார்த்து வருத்தப்படுறோம். ஏன் இவர்களோட எண்ணம் இப்படியெல்லாம் செயல்படுது? ஏன் இவர்களினால் வெளியில் போய் ஒன்று உருவாக்க தெரியாதா? இவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்க தெரியாதா? இதே சம்பாதிக்கிற பெண்களை பார்க்குறோம், தான் சம்பாதிச்சதை தனக்கு செலவு பண்ணிட்டு தன் தேவைகளுக்கும் தன்னுடைய மற்ற சுய சந்தோஷங்களுக்கும் செலவு செய்வாங்க. குடும்பத்துக்கு ஒரு பார்ட் மட்டும்தான் செலவு செய்வாங்க. அதை யாரும் கணக்கு கேட்கக்கூடாது. குறிப்பாக என் லைஃப் பார்ட்னர் கேட்கக்கூடாதுன்னு சண்டை பிடிக்கிறீங்க. அதே அந்த லைஃப் பார்ட்னரு சம்பாதிச்சுட்டு வர்றதை நீ என்ன செலவு பண்ண எனக்கு கொடு, நீ சம்பாதிக்கிறது உன் குடும்பத்துக்கு பண்ணுறியல்ல, உன் சொந்தக்காரவங்களுக்கு பண்ணுறியல்ல, உன் கூட பிறந்தவங்களுக்கு பண்ணுறியல்ல, நான் என்ன வானத்திலிருந்து வந்தேன்னா? இப்படி தானே சண்டை பிடிக்கிறோம். பெண்களே, உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு உணர்வு, உணர்ச்சி, மனித இனம் இதெல்லாம் அப்பால் ஒரு பிரச்சனையை நோக்கியே ட்ராவல் பண்ணுறீங்க. இந்த மாதிரி எண்ணம் சிந்தனை இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இருக்காது. இது யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறோம்னா, ஒரு சாதாரண சிறு கூலி தொழிலாளி போகிற தொழிலாளர்கள் முதல் ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்கி ஒரு முதலாளியாக இருக்கக்கூடிய பெண்கள் வரைக்கும் இதை பார்க்குறோம். இதே குணம் நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்குது. அப்போ பணத்தினால மட்டும், பணம் இருந்தால்தான் லைஃப் பார்ட்னரா? பணத்துக்கு அப்பால் குணம் அப்படின்னு ஒன்று பார்க்குறதே இல்லை. பெரும்பாலும் நிறைய ஜென்ஸை பார்க்குறோம், வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. எனக்காக நான் எதுவும் செய்துக்கிறது இல்லை, எனக்காக எதுவும் எடுத்துக்கொள்வதில்லை, எல்லாம் இந்த குடும்பத்துக்கு தான் செய்கிறேன், அப்பவும் நிம்மதி கிடைக்கலை அப்படின்னு சொல்லி. ஆனால் பெரும்பாலும் பெண்கள் தனக்கு தேவை பணம், அது எப்படியாவது கொண்டு வந்து கொடு, நீ கணக்கு கொடு, நீ சம்பாதிச்சது கணக்கு கொடு, எங்கே வச்சுருக்கிற, எங்கே எடுத்து வச்ச அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறக்கூடிய பெண்களை பார்க்குறோம். அதனால் பெண்களே, நீங்கள் இந்த சமூகத்தில் ஒரு ஜென்ரேஷனை உருவாக்கக்கூடியவர்கள். பெண்களை நிலவுக்காகவும் ஒரு பயிரிலையும் எல்லா இடங்களையும் பெண்களை முன்னிட்டு காமிக்கிறாங்க. ஏன்னா ஒரு பெண் மட்டும்தான் சாதிக்கக்கூடிய. பெரும்பாலும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடிய வீட்டில் பார்த்தோம்னா வளர்ச்சிங்கிறதே இருக்காது. எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இருக்காது, எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் நிம்மதி இருக்காது, எவ்வளவு உறவினர்கள் இருந்தாலும் நிம்மதி இருக்காது. ஏன்னா இவங்களோட எண்ணம், சிந்தனை, செயல் எல்லாமே எப்படியாவது யாராவது கிட்டேருந்து பணத்தை வாங்கணும். யாராவது கிட்டேருந்துன்னா அந்த குடும்ப தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்து பணத்தை பிடுங்கணும். மற்றவங்களாம் செகண்ட் கேட்டகரி, பேரண்ட்ஸு, ரிலேஷன்ஸ், இவங்கெல்லாம் செகண்ட் கேட்டகரி. தனக்குன்னு வந்த லைஃப் பார்ட்னர்கிட்ட எதுவும் இல்லாமல் எல்லாம் தான் பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த பணத்தை வாங்கி தான் சேமித்து தான் பெரிய ஆளாக காமிச்சுக்கணுங்கிறாங்க. ஆனால் நீங்கள் உழைக்க மறுக்கிறீங்க, உங்களோட எண்ணத்தை மறந்துட்டு பிரச்சனைகளுக்கே கொண்டு போகிறீங்க. இதனால் பாதிக்கப்படுறது நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களுடைய குழந்தைகளும். இதை பார்த்து பழகக்கூடிய குழந்தைகள் ஒரு அப்பானா ஒரு ஒரு ஜென்ஸை இப்படி தான் பார்க்கணுன்னு அந்த குழந்தைகள் முடிவு பண்ணிடும்.
நீங்கள் எப்படி ஒரு டாமினேட் பண்ணுறீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் சேலரி வாங்கி ஒன்று கொடுக்கறதுக்கு தாமதமாகலாம், இல்லை வேறொரு செலவுகள் ஏதாவது வந்திருக்கலாம். இதுக்கு இப்படி செலவாயிடுச்சுன்னா பொறுமையாக சொன்னால் கூட அதை ஏற்றுக்க மறுக்கிறீங்க, ஏற்றுக்க வெறுக்கிறீங்க. உடனே நீங்கள் எப்படி சண்டை பிடிக்கிறீங்க. நான் எனக்கு எதுவும் பண்ணலை, எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கலை, ஒரு ஃபங்க்ஷன் போகிறக்கு எல்லாம் புதுசாக போட்டாங்க, நான் ஒரு சாரீ வாங்கலை, நான் ஒரு சுடிதார் வாங்கலை, இப்படி தானே சண்டை பிடிக்கிறோம். இதையை பார்த்து வளரக்கூடிய குழந்தைகள் ஹஸ்பண்டுனா இப்படி தான் இருக்கணும் போல இருக்குது, அப்போ தனக்கு வரக்கூடியவங்களையும் தான் இப்படி பார்க்கணுங்கிறது அந்த குழந்தைகள் மனசில் பதிவாயிட்டு இருக்கும். இதை நீங்கள் மாற்ற முடியாது. இது எப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும்னா 35 வயது கிராஸ் ஆகுறப்ப உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்காது. எவ்வளவு பணம் வந்தாலும் உங்களுக்கு பணம் பற்றாக்குறையாகவே தான் இருக்கும். பணம்ங்கிறது தானாக வராது, அது தானாக வராது, கடின உழைப்பில் வருது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷன் போகிறீங்க, அங்கே உங்களை மதிப்பீடு கொடுத்து பேசலின்னா உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுதா? முடியலையல்ல. உடனே ஹஸ்பண்டுக்கிட்ட சண்டை பிடிக்கிறீங்கல்ல, என்னை இப்படியெல்லாம் பார்த்தாங்க, இப்படியெல்லாம் பேசினாங்க, என்கிட்ட யாருமே பேசலை, இவங்கெல்லாம் அப்போ என்கிட்ட நகை இருந்தா, நானும் நல்லா போயிருந்தா, நானும் காரில் போயிருந்தா என்னையும் மதிப்பாங்கல்லன்னு சொல்லி சம்மந்தம் இல்லாமல் சண்டை பிடிப்பீங்க. ஆனால் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு கடின உழைப்பு போட வேண்டியது இருக்குது. பேசலிங்கிறதுக்காக நீங்கள் சண்டை பிடிக்கிறீங்க. அதாவது தெரிஞ்ச நபர், உறவினர், உங்கள் குடும்ப நபர், இவங்க பேசலைங்கிறதுக்காக சண்டை போடுறீங்க. ஒரு ஜென்ஸ் வெளியில் போய் வேலை செய்கிற பக்கம் தெரிஞ்ச நபராக வேலை கொடுப்பாங்க, செஞ்ச வேலையை திரும்ப திரும்ப கொடுப்பாங்க. புது மனிதர்கள், புது வேலைகள், புது புது சூழல்கள், புது புது கஷ்டங்கள், புது புது பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது இருக்குது. இத்தனையும் அங்கே சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே என்னத்தை சம்பாரிச்ச, என்னத்தை கிழிச்ச, இப்படி தானே கேட்குறோம். இதெல்லாம் ஒரு பெண் அந்த குடும்பத்தை வீழ்ச்சிக்கு இழுத்துட்டு போயிடும். அந்த குடும்பம் நிம்மதியற்ற குடும்பத்துக்கு போயிடும். அந்த குழந்தைகளின் பரிதாப நிலைக்கு சென்று விடுவார்கள். அப்போது ஒரு வளர்ச்சி கொண்டு வரணும், ஒரு குடும்பம் நல்ல ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கணும், மனதளவில் அறிவளவில் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படின்னா பணம் நம்ம சேர்த்துறது கரெக்டு. ஆனால் இன்னொருத்தரோட உழைப்பை உறிஞ்சி ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி அவர்களோட உழைப்பை கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு வந்த பணத்தை உறிஞ்சி பிடுங்கி நான் சேர்த்துறேன்னு சேர்த்துறது உழைப்பு கிடையாது. நீங்கள் சேர்த்துறது பணம் அல்ல, சொத்தல்ல, அன்பு கிடையாது, பாசம் கிடையாது, எல்லாமே வெறுப்பு. அப்போது உங்களுக்கு நிம்மதி எப்படி கிடைக்கும்? எப்படி தூக்கம் வரும்? சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? அப்போது உங்களால் பஸ் ஏறி ஒரு இடத்துக்கு போக முடியுதா? டிபெண்ட் பண்ணுறீங்க. ஹஸ்பண்டை வண்டி எடுத்துகிட்டு வா, எனக்கு இங்கே கூட்டிகிட்டு போ, அங்கே கூட்டிகிட்டு போனால் ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் சுயமாக உங்களால் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போக முடியுதா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணும்னா ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க. அட்ஜஸ்டபிள் இருக்கா? கிடையவே கிடையாது. எல்லாரும் போகிறாங்க, ஏன் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறேன்னு அங்கேயும் சண்டை பண்ணுறோம். ஆக மொத்தம் உங்களுக்கு பிடிச்சது மட்டுமே நடக்கணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருளாதாரம் வரணும்னா நீங்கள் ஒரு பனங்காய்ச்சி மரத்தை தான் வீட்டில் வச்சுக்கணும். அது நீங்கள் நினச்சப்பெல்லாம் காய்ச்சி கொடுக்காது. அதே மாதிரி உங்களுடைய கணவர், அதாவது லைஃப் பார்ட்னரை அன்பு செலுத்துங்க, அவரோட உழைப்பை புரிஞ்சுக்கோங்க. உங்களால் ஒரு கடைக்கு போய் மளிகை சாமான் உங்களால் வாங்க முடியுதா? நாங்கள் பார்க்குறோம், பக்கத்தில் கடை இருக்கிற கடைக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களா இருந்தாலும், ஒரு குடும்ப பொறுப்பேற்றுக்கிற தலைவியாக இருந்தாலும் போக மாட்டேங்கிறாங்க. ஏன்? வர்றப்போ வாங்கிட்டு வர வேண்டியது தானேன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணுறது வேறு, வேலை வாங்குறது வேறு. நீங்கள் ஹெல்ப் பண்ணலை, வேலை வாங்குறீங்க. வர்ற வழி வாங்கிட்டு வா, போகிற வழி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி வேலை வாங்குறீங்க. ஏன் அது உங்களால் செய்ய முடியல? அப்போது இதுக்கு காரணங்கள் சொல்கிறீங்க. நான் என் குழந்தைகளை பார்த்துக்கணும், வீட்டு வேலை செய்யணும், சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், வீடு கூட்டணும், துணி துவைக்கணும், என்னை நான் பார்த்துக்கணும், எல்லாம் கரெக்டு. உங்களையவே நீங்கள் பார்த்துக்க முடியல, உங்கள் குழந்தைகளை எப்படி நீங்கள் பார்த்துக்குவீங்க? இதை பார்த்துக்கிறேங்கிற பேரில், உங்களை பார்த்துக்கிறேங்கிற பேரில் குழந்தைய பார்த்துக்க மாட்டீங்க, குழந்தைய பார்த்துக்கிறேங்கிற பேரில் உங்களை பார்த்துக்க மாட்டீங்க. மொத்தத்தில் உங்களால் யாரையுமே பார்த்துக்க முடியாது. அப்போது நீங்கள் போய் எங்கே உங்கள் பெற்றோர்களை பார்க்க போகிறீங்க? உங்கள் மாமனார்களை பார்க்க போகிறீங்க? சொந்த பந்தத்தை எங்கே கூடி பார்க்க போகிறீங்க? உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காமல் போயிடும். சமூகத்தில் உறவே இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி நிறைய பெண்கள் தவறான வழிகாட்டுதலில் பெற்றோர்கள் வளர்ப்பு முறை, சமூகத்தின் வளர்ப்பு முறை, இதிலெல்லாம் பழகிட்டு தான் நினச்சது மட்டுமே சரின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு அனுதினமும் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க.
கடினமான உழைத்துக்கூடிய நபருக்கு எந்தவித அரவணைப்பும் இல்லாமல், எந்தவித நல்ல உணவு கூட இல்லாமல் இருப்பதையும் கூட பார்க்குறோம். ஒரு டீ குடிச்சா கூட கணக்கு கேட்குற லேடிஸை பார்க்குறோம். நீ எப்படி என்னை விட்டு போட்டு போய் டீ குடிக்கலான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த டீ குடிக்கிறதுக்கும் கூட பர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரியும் நாங்கள் பார்க்குறோம். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களால் ஒரு செயல் செய்ய முடியல. அவர் கடினமாக எத்தனையோ வண்டி எடுத்துகிட்டு போகலாம், பஸ்ஸில் போகலாம், ஒரு வேலைக்கு போகலாம், இல்லை சுய தொழில் செய்யலாம். எதானாலும் உடனே போனோடனே பணம் கொடுத்துருவாங்களா? காலையில் 8 மணிக்கு போனால் நைட்டு 7 மணிக்கு வந்தாங்கன்னா அந்த 8 மணி நேரம் 9 மணி நேரம் அங்கே போய் உட்காந்துருந்துட்டு வந்தால் பணம் கொடுத்துருவாங்களா சம்பளம்? அங்கே போய் எவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இருக்குது, எத்தனை பேர்த்துக்கிட்ட திட்டு வாங்க வேண்டியது இருக்குது, அந்த தவறு வராமல் பார்த்துக்க வேண்டியது இருக்குது. உங்களையும் நிறைவேற்றணும், உங்களுடைய குழந்தைகளையும் நிறைவேற்றணும், உறவினர்களையும் நிறைவேற்றணும், உங்களுடைய பெற்றோர்களை அதிக மதிப்பீடு கொடுத்து பெருமைப்படுத்தணும். இப்படியெல்லாம் சொல்லி அவரை டார்ச்சர் தானே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இது வரைக்கும். புரிந்துக்கோங்க. அப்போது பிரச்சனை வருதுன்னா ஒரு சில இடத்துல எமோஷ்னல் பஸ்ட் ஆகிறப்ப தான் ஹஸ்பண்ட் இந்த லைஃபே வேண்டாம், ஏன் டெய்லி இப்படி பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க, ஒதுங்கி போயிடுறாங்க, விலகி போயிடுறாங்க. அவங்க உங்களுக்காக தான் கஷ்டப்படுறாங்க. உங்கள் ஃபேமிலிக்கு எந்த ஜென்ஸாவது சம்பாதிக்கிறவங்க தான் சுயமாக செலவு பண்ணுறாங்களா? 1% வேணால் இருக்கலாம். 99% தன் குடும்பம், தன் பிள்ளைகள், தன் பெற்றோர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே பெரும்பாலும் பெற்றோர்கள் சண்டை பிடிக்கிறத, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க சண்டை பிடிக்கிறத பார்த்தா, உங்கள் அம்மா அப்பா முக்கியமாக மாதமான பணம் அனுப்பணுமான்னு சொல்லி சண்டை பிடிக்கிறாங்க. அதே நீங்கள் சம்பாதிக்கிற லேடிஸாக இருந்தால் நீங்கள் அனுப்புறீங்கல்ல, அப்போ அவங்க பெற்றோர்களுக்கு அவங்க கொடுக்கணுங்கிறது ஏன் தெரிய மாட்டேங்குது? இன்னும் ஒரு சில பெண்களை பார்க்குறோம், குடும்ப தலைவியாக இருக்கிறவங்கள படிச்சிருப்பாங்க, எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க, கடைக்கு போகிறதுனா கூட நீ வாங்கிட்டு வா செய்கிறேன் அப்படின்னு உட்காந்துக்குவாங்க. எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, கொடுத்தா செய்வேன், அது எனக்கு தோணுச்சுன்னா தான் செய்வேன் இப்படின்னு சொல்கிறவங்களையும் பார்க்குறோம். பணம் கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பெற்றோர்களிடத்துலையும் கேட்பாங்க, ஹஸ்பண்டுக்கிட்டேயும் கேட்பாங்க. அப்போது இந்த மாதிரி பெண்கள் இந்த சமூகத்தில் முறை மாறி செயல்படுறாங்க, தடம் மாறி செயல்படுறாங்க. அப்போ இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டாங்க? யார் சொல்லி கொடுத்தாங்க? ஒரு பெண்ணுக்கு இதையெல்லாம் பெற்றோர்கள் சொல்லி கொடுத்தாங்களான்னா, ஒரு திருமணமாகக்கூடிய ஸ்டேஜில் ஒரு பெண்ணுக்கு ஹஸ்பண்டுனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஆரம்பத்தில் அசால்ட்டாக விட்டுறாத, அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு தெரிஞ்சுக்க, நீ கொஞ்சம் கவனமாக இரு, இல்லைன்னா எல்லாம் அம்மா வீட்டுக்கு செஞ்சுருவாங்கன்னு ஒரு சின்ன தகவல் கொடுப்பாங்க. அந்த தகவல் தான் பூதாகரமாக வெடிக்குது, குடும்பத்தில் பெரிய பிரச்சனையாகுது. இன்றைக்கும் பார்க்கக்கூடியது பெண்கள், எனக்கு பணம் வேணும், நீ சாப்பிட்டா என்ன, உட்காந்தா என்ன, போனா என்ன, தூங்குனா என்ன, தூங்காட்டி என்ன, எனக்கு பணம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களையும் பார்க்குறோம். அப்போ பணம் கொடுத்தாலும் அவங்களுக்கு நிம்மதி வருதா? வரல. 60,000 சம்பளம் வாங்கினாலும் 50,000 சம்பளம் வாங்கினாலும் அப்படியே கொடுத்தா கூட இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டோம்? மாதம் மளிகை சாமானம் வாங்குறதுக்கு, வீட்டு வரி கட்டுறதுக்கு, வாடகை வீட்டாக இருந்தால் ரெண்ட்டு கொடுக்கறதுக்கு, குழந்தைகளோட படிப்பு செலவுக்கு இதுக்கே பத்தலையே அப்படின்னு சொல்லி அதுக்கும் சண்டை பிடிக்கிறாங்க. பத்தலைன்னு தெரியுதல்ல, ஏன் உங்களால் ஒன்று உருவாக்க முடியல? உங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருக்கலாம், காலேஜுக்கு போகிறவங்களா இருக்கலாம், என்ன அவங்க தூக்கி இடுப்புலையே வச்சுக்கிட்டு போயிட்டுருக்கீங்களா? இல்லை, நீங்கள் எவ்வளோ மணி நேரம் உங்களுக்கு டைம் கிடைக்குது. ஆனால் எந்த பெண்ணாவது எனக்கு நேரமே இல்லைன்னு தானே சொல்கிறாங்க, என்னால் முடியலைன்னு தானே சொல்கிறாங்க. ஏன் என்னால் செய்ய முடியாது, நான் செய்கிறேன்னு ஏன் துணிஞ்சு வரமாட்டேங்கிறாங்க? அவர் 50,000 சம்பாதிச்சா நான் 30,000 சம்பாதிக்கிறேன், 20,000 சம்பாதிக்கிறேன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன் முன் வர மாட்டேங்கிறாங்க? அப்படியே சம்பாதிச்சாலும் உன் பணம் நீயே, உன் பணம் சம்பாதிக்கிறது எனக்கு, என் பணம் சம்பாதிக்கிறது எனக்கு, த டீல். அப்போது இப்படியெல்லாம் வளரக்கூடிய இடங்களில் குடும்ப பிரச்சனைகள் தான் பெருசாகிட்டே இருக்கும். இதோட நிலைமை, குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்க மாட்டார்கள், அவர்கள் தனக்கு தோன்றியதை தான் நினைத்ததை மட்டுமே செய்வார்கள். அப்போ அந்த குழந்தைகளை நீங்கள் ஆடம்பரமான ஸ்கூலில் கொண்டு சேர்க்கணும், மற்றவங்கள மாதிரி பெரிய ஸ்கூலில் சேர்த்தணும், நல்லா படிக்கும், சூப்பராக வந்துருங்கிறதுல கற்பனை, உங்களோட கற்பனை. உங்களுக்கு 60,000 சம்பளம்னா அதுக்கு தகுந்த ஸ்கூலில் சேர்த்துங்க. நீங்கள் ஏன் வருஷத்துக்கு 2 லட்சம் கட்டுற ஸ்கூலுக்கு கொண்டே சேர்த்துறீங்க? அப்போ உங்கள் இடத்துல பிரச்சனையா இல்லை ஸ்கூல் பிரச்சனையா? சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? அப்போ ஒவ்வொரு பெண்ணுமே தன்னோட குடும்பத்தை முன்னேறதுக்கு தான் உழைக்கணும். ஃபஸ்ட்டு தன்னுடன் இருப்பவங்களோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிஞ்சுக்கணும். உங்கள் லைஃப் பார்ட்னரை புரிஞ்சுக்கோங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக அவங்க இருக்காங்க,
திருமணமாகி ஒரு பெண் அந்த வீட்டுக்கு போயிட்டாலும் எந்த கணவனும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறதில்ல. நீ போனால் உடனே வந்துடணுங்கிறது ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. பட் அது அவங்களுக்கு புரியாத நிலை. அதை புரிய வச்சிட்டோம்னா அவங்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க. எந்த மாமியாரும் ரொம்ப கொடுமைக்காரிகள் அல்ல. அவர்களுக்கு அது தெரியவில்லை. மருமகனை நம்மளுக்கு சொந்தமானது, நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு, என் கூட இருக்கணும், என்னோடது அப்படிங்கிற அதீத பேராசை. அதைத்தான் ஐயோ அங்கே போனால் அம்மா வீட்டுக்கு போனால் அங்கே இருந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க ஆதங்கப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை. அப்போ அந்த புரிதலை கொடுத்துட்டோம்னா அவங்க உங்களை எப்போ வேணாலும் சந்தோஷமாக அனுப்புவாங்க. அந்த புரிதல் அவங்களுக்கு வந்துடும். இதை விட்டு போட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன், எங்கள் மாமியாருக்கு பிடிக்கல, மாமனாருக்கு பிடிக்கல, நாத்தனார் வந்தால் வேலை செய்யணும், எனக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, இவங்கெல்லாம் வந்தால் நான் வேலை செய்யணும், நான் என்ன வேலைக்காரியா இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை உங்கள் மண்டைக்குள்ளே போட்டுக்கிட்டு பிரச்சனைங்கிற பேரில் அழுதுகிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு தன்னை வருத்தப்பட்டுக்கிட்டு தூக்கம் இல்லாமல் தலைவலி வந்துட்டு எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணி நீங்களும் வாழாமல் உங்கள் குழந்தைகளையும் வாழ விடாமல் உங்கள் லைஃப் பார்ட்னரையும் வாழ விடாமல் அந்த குடும்பமே சிதைவடைய அளவுக்கும் கூட கொண்டு போயிடுது இந்த மாதிரி சிந்தனம் எண்ணம் இருக்கிறவங்களோட செயல்பாடு. அப்போ பெண்களே புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சாதிக்க தான் பிறந்திருக்கிறீங்க, சோதிக்கிறதுக்கு இல்லை. இது வரைக்கும் நீங்கள் சோதிச்சுக்கிட்டு இருந்தீங்க. கணவனை சோதிச்சிங்க, மாமியார் சோதிச்சிங்க, குழந்தைகளை சோதிச்சிங்க. இனிமேல் மாற்றிக்கோங்க. நீங்கள் உழைக்கணும்னு தயாராகுங்க. நீங்களும் பணம் சம்பாதிக்கணும். நல்ல முறையில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை வழிகள் இருக்குது. ஒரு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சால் கூட ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஏன் அந்த மாதிரி உங்களால் திங்க் பண்ண முடியல? யாரோ ஒருத்தர் உழைக்கணும்னு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அதற்கான செயல் வினைகள், செய்வினை கிடையாது, அந்த செயலுக்கான வினைகள். அவங்க கஷ்டப்படுறாங்க, ரத்தத்தை சிந்தி சம்பாதிக்கிறாங்க, தன்னோட பசி பட்னி வேதனையில் சம்பாதிக்கிறாங்க. நாளைக்கு போனால் வேலை இருக்குமோ இருக்காதான்னு நிறைய பேர் அந்த வருத்தத்தில் வேலைக்கு போகிறாங்க, பயத்தில் வேலைக்கு போகிறாங்க. தன்னை அப்டேட் பண்ணிக்க முடியாமல் ஒரு கொத்தடிமையாக கூட நிறைய பேர் இருக்காங்க. அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் இதுவும் விட்டால் சம்பளம் இல்லாமல் போயிடுமேனா நிறைய பேர் கூனி குறுகி வேலைக்கு போகிறாங்க. இது எல்லாம் புரிஞ்சுக்காம தனக்கு அங்கீகாரம் கிடைக்கல, தனக்கு மதிப்பு கிடைக்கல, தனக்கு அந்தஸ்து இல்லை, மற்றவங்க மாதிரி இல்லை, எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாரும் 4 பேருக்கு நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? உங்களை நீங்கள் உயர்த்துங்க. அந்த 4 பேர் யாரும் நீங்கள் கஷ்டப்படுறப்ப சோறு போட மாட்டாங்க. உங்ககிட்ட காசு பணம் இருந்து நீங்கள் பங்களா கட்டிட்டு 2 கார் வாங்கி வச்சுட்டு அவங்களாம் வந்து உங்களுக்கு சந்தோஷமா? அப்போது உங்களுக்கு நிம்மதி இருக்காது. ஏன்னா அந்த 4 பேர்த்துக்கு எப்படி இதெல்லாம் வந்து கண்ணு வச்சுட்டு போயிடுவாங்களேன்னு மறுபடியும் இன்னொரு பிரச்சனை தான் க்ரியேட் ஆகும். நீங்கள் 4 பேர்த்துக்காக வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. உங்கள் குடும்பம் நீங்கள் தான் முன்னேற்ற முடியும். நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி பார்த்துருக்கீங்க, எதுவுமே இல்லாமல் அந்த ஜென்ரேஷனே முடிஞ்சு போச்சு. அந்த குழந்தைகளுக்கு 40 வயது ஆகியும் கூட திருமணம் ஆகாமல் அந்த ஜென்ரேஷனே முடிஞ்சு போச்சு. அந்த முடிஞ்சது, அந்த லைஃப் டிஎன்ஏ முடிஞ்சது. அப்போது நீங்கள் வந்து உங்களோட குடும்பத்தை உயர்த்தணும்னா நீங்கள் தான் தலைவி. ஏன் ஒரு குடும்பத்தில் வந்து தலைவன் தலைவின்னு உருவாக்கி இருக்கிறாங்க. தலைவன் சம்பாரிச்சுட்டு வந்தால் தலைவி பொறுப்பேற்றி சிக்கனப்படுத்தி அதை செயல்படுத்தணும். சிக்கனப்படுத்துகிறேங்கிற பேரில் உறிஞ்சக்கூடாது, ரத்தத்தை உரியிற மாதிரி உறிஞ்சக்கூடாது, அவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது. இயல்பான முறையில் நீங்கள் வரவுக்கேற்ற செலவு பண்ணி பழகுங்க. 40,000 சம்பளத்துக்கு 1 லட்சம் செலவு பண்ணக்கூடாது. 20,000 சம்பளத்துக்கு 2 லட்சம் ரூபா மாதம் செலவு பண்ணக்கூடாது. 20,000த்துக்குள்ளே ஏன் குடும்பம் நடத்த முடியாது? ஏன் 4,000 ரூபா வீட்டில் வாடகைக்கு இருந்தால் கொடுக்க முடியாதா? எனக்கு 10,000 ரூபா வீட்டில் தான் இருக்கணும்னா அப்போ அதுக்கானது நீங்களும் உழைப்பு போடணுமில்ல. அப்போது நீங்கள் ஆடம்பரத்தை நோக்கி போனீங்கன்னா பின்னாடி ஒன்றுமே இருக்காது. உங்கள் குழந்தைகளிடத்துலும் ஒன்றும் இருக்காது. உங்கள் பெற்றோர்களாவது ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு போனாலும் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் எதுவுமே இல்லை, 0 ஆயிடுவீங்க. அப்போ உங்கள் குழந்தைகளோட லைஃப் என்ன ஆகும்? இதை விட மோசமாயிடும். பெற்றோர்களே, ஒரு தாய் மட்டும்தான் குடும்பத்தில் தன்னுடைய எண்ணம் சிந்தனை செயலை மாற்றிக்கிட்டா வளர்ச்சி நோக்கி கொண்டு போவோம். இல்லை எனக்கு பணம் தான் முக்கியம், நீ சம்பாதிக்கிறது எனக்கு, நான் சம்பாதிக்கிறது எனக்கு, நான் இந்த குடும்பத்துக்கு தான் சேர்த்து வைக்கிறேன், இந்த குடும்பத்தோட மேன்மைக்கு தான் செய்கிறேன், எனக்குன்னு செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் போராடுனீங்கன்னா நல்லது. யாருக்கு? டாக்டர்ஸ்க்கு. உங்களுக்கு எல்லா வியாதியும் வந்துடும். தலைவலி வந்துடும், உடல் வியாதி வந்துடும், கழுத்து வலி வந்துடும், கால் வலி வந்துடும், தூக்கம் வராது, தொடர்ந்து தலைவலி வந்துடும், டயர்டாயிரும், மயக்கம் போட்டு விழுவீங்க. இங்கே என்ன இதுக்காகவே போராடுறீங்க? எப்போவுமே
இதுக்காக மட்டுமே போராடுறீங்க. பணம் வேணும், எனக்கு கொடுக்கல, இந்த செலவுக்கு என்ன பண்ணுறது, அந்த செலவுக்கு என்ன பண்ணுறது, இப்படி வந்துட்டா என்ன பண்ணுறது, அப்படி வந்துட்டா என்ன பண்ணுறது, திடீர்னு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துட்டா என்ன பண்ணுவேன், அப்படி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன், இப்படி தானே போராடுறீங்க. என்னைக்காவது வரவுக்குள்ளே செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஏன்னா எனக்கு ட்ரிப்பு போகணும், எல்லோரும் ட்ரிப் போகிறாங்க, லீவ் வந்துச்சு, வெக்கேஷனல் லீவ் வந்துச்சு, எல்லா ட்ரிப் போகிறாங்க, நானும் போகணும் அப்படின்னு பெருமைப்படுறீங்க. ஏன் உங்கள் குழந்தைகளுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்கவில்லை? நம்மளுக்கு இப்போ காசு இவ்வளோதான் இருக்குது, நம்ம போக வேண்டாம்னு ஏன் சொல்லித்தர தெரியல? ஏன்னா உங்களுக்கே பேராசை, நிறைய சுற்றணும், நிறைய போகணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அப்போ பிரச்சனை உங்களிடத்தில் தான் உள்ளது. பெண்களே, குடும்ப தலைவி நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் விளங்கும். இல்லைன்னா அந்த குடும்பம் ஒன்றுமே இல்லாமல் அழிஞ்சு போகும். ஆக்கும் சக்தியும் அழிக்கும் சக்தியும் ஒரு பெண் இடத்துல இருக்குது. அப்போ அந்த பெண் ஆக்கக்கூடிய சக்தியாக மாற்றுங்க, அழிக்கக்கூடிய சக்தியாக மாறாதீங்க. இன்னையிலேருந்து ஒரு முடிவெடுங்க. இந்த குடும்பத்தில் உங்களுக்காக உழைச்சிட்டு ஒருத்தர் வர்றாங்கன்னா நம்மளுக்கு அது கூசணும். ஐயோ, நம்ம வீட்டில் இருக்கிறோம், ஒரு சமைச்சு போடுறது பெரிய வேலையாக நினைக்கிறாங்க, வீடு கூட்டுறது அதை விட பெரிய வேலையாக நினைக்கிறாங்க, துணி துவைக்கிறது அதை விட பெரிய வேலையாக நினைக்கிறாங்க. ஆனால் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அங்கே போய் திட்டு வாங்கி அந்த வேலை பழகி அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டு ஒரு ட்ராவல் பண்ணி இந்த வெயிலில் போயிட்டு வந்துட்டு வந்தோன்னே ஒரு டீ கேட்டால் கூட திட்டுறோம். ஏன் டீ வெளியில் வரப்போ குடிச்சிட்டு வர தெரியாதாண்ணா? அதுக்கும் கணக்கு கேட்குறோம். கொடுத்து காசு டீ குடிச்சிட்டின்னு நாளைக்கு என்ன பண்ணுவேன், பெட்ரோல் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்னு அதுக்கும் கணக்கு கேட்குறீங்க. அப்போ எவ்வளவு டிஸ்டர்பன்ஸில் இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரோட உணர்வுகளும் பணத்தை உறிஞ்சாதீங்க. உங்ககிட்ட ஒருத்தர் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு பணம் கொடுக்குறாருன்னா அதை தேவைக்கு பயன்படுத்துங்க, பேராசைக்கு பயன்படுத்தாதீங்க. வரவுக்குள்ளே செலவு பண்ணுங்க. எப்படி வரவுக்குள்ளே செலவு பண்ணுறது, எப்படி குடும்பத்தை மேன்மைப்படுத்துறது, இந்த மாதிரி எண்ணம் சிந்தனை எனக்கு தெரியாமல் இதுக்குள்ளே வந்துடுச்சு, எப்படி நான் பழகிட்டேன்னு தெரியல, இதிலிருந்து நான் வெளியில் வரணும், எனக்கு ஏன் தெரியல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் இதிலிருந்து விடுபடுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம். குடும்பத்தை, இந்த குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக இந்த சமூகத்தில் ஒப்படைத்து 7 தலைமுறைகளுக்கும் எடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா ஒரு பிரச்சனை 7 தலைமுறைக்கு போகும். அதனால தான் உங்களோட பிரச்சனை இது மறுபடியும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகாமல் இதிலிருந்து விடுபட்டு நீங்களும் இயல்பான வாழ்க்கையை எப்படி வருமானத்துக்குள்ளே செலவு பண்ணிவிட்டு நம்ம வளர்ச்சியை மேன்மைப்படுத்திக்கிட்டு நம்மளும் பொருளாதாரத்தை ஈட்டணும் அப்படிங்கிறது நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். எங்களுடைய நிறுவனம் வாழ்க்கைக்காக கிளினிக் ஆரம்பித்து உமன் வெல்னஸ் போகிறதில் பல பெண்களை மேன்மைப்படுத்தியுள்ளது. இதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வளர்ச்சி அடைவதற்கும் வெற்றியடைவதற்கும் மேன்மை அடைவதற்கும் MSK உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை MSK மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.